Hey all, this is Preethi. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஈஸியான ஹேர் ஸ்டைல் ஹேக் தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய அக்கமார்க்கிட்ட இருந்து நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து அதை ரெஃபர் பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எதெல்லாம் ஃப்ளாப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நோ ஃபர்தர் டிலே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலாக நம்ம கொரியன்கார அக்காவோட ஹேர் ஸ்டைல் தான் ட்ரை பண்ண போகிறோம். கடன்னு 2 விரலில் ஒரு ஹேர் ஸ்டைலை பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்மளும் இதை ட்ரை பண்ணலான்னு விரைஞ்சாச்சு. பகுடெலாம் எடுத்து நேராக வரணும், ஒழுங்காக வரணும்னு எடுத்துட்டேன். 2 விரல் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஆள்காட்டி விரல், இன்னொன்று பெரு விரல். இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு விரலில் எடுக்கிற ஹேரை இன்னொரு விரலில் எடுக்க போகிற ஹேருக்கு மேலே வச்சு பண்ணணும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு விரலை வச்சுட்டு அப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்படி மாறி மாறி வச்சதில் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வரவே இல்லை, கை வலி தான் மிச்சம். அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா, பெருவிரலில் ஃபஸ்ட் எடுத்து முடிய வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட மிஸ்டேக் நான் ரியலைஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஆள்காட்டி விரலில் எடுத்து ஒரு முடியை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து பெருவிரலில் முடி வைக்கணும். ஸோ இதே நம்ம ரொட்டீனாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் சீக்கிரமாக ஒரு 1 மினிட் கூட இல்லைங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்துடுது. அப்புறம் நம்ம காதுக்கு பின்னாடி வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்புறம் கிளிப் வச்சு மாற்றிக்கிற வேண்டியதான். நான் ஒரு ரோஸ் பூ மாதிரி ஒரு கிளிப் இருந்துச்சு பூரிக்குள்ளது, ஸோ அதை எடுத்து வச்சுட்டேன். இதுதான் சைட் லுக்கு. அந்த பின்னல் வந்திருக்கிறது அழகாக தெரியுது. அண்ட் இது நீங்கள் கண்ணாடி பார்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரவே வராது. கண்ணை மூடிட்டு பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஹேர் ஸ்டைல் ஈஸியாக வந்துடுதுங்க. பின்னாடி கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, பட் அதை நம்ம ஒழுங்காக சீப்லாம் வச்சு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட்லாம் வச்சுருக்கேன் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது நீங்கள் லூஸ் ஹேராகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பின்னியோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஸ்டைல் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்கு. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 7 மார்க் கொடுப்பேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பேஸ் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் இந்த அக்கா எந்த ஊருன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குட்டியாக ஒரு பன் சென்டரில் க்ரியேட் பண்ணுறாங்க. அது பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ நான் என்னோடய ஹேரில் சென்டர் பார்ட்டை எடுத்து அதை ஒரு கிளச் வச்சு மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு என் கைக்குள்ளே அதை சுற்றி விட்டு பாதியில் கொண்டு வந்து அந்த கிளச்சை திருப்பி டைட் பண்ணுறேன். டைட் பண்ணிட்டு விரிச்சு விட்டு பார்த்தா எனக்கு இந்த பாடிஸோட ஹேர் ஸ்டைல் மாதிரி ஆகிட்டு, அவங்களுக்கு அந்த பன் அழகாக ஈவனாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா தின் ஹேர்னாலையா இல்லை என்னன்னு தெரியலை. ஸோ அது எனக்கு இடையில கேப்பாக விட்டு ஒரு மாதிரி லூஸாக ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பேப்பர் பூலாம் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி ஆகிட்டு. நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேக்கெலாம் வச்சு ஆடுவோம்ல, ஒரு ஃப்ளார்லாம் வச்சுட்டு கையில், அதே மாதிரி ஆகிட்டு. பின்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அண்ட் இந்த கிளிப்பு கொஞ்சம் டைட்டாகவும் இருக்க மாட்டேங்குது, லூஸாக ஆயிடுது. ஸோ இது நல்லாவே இல்லை. எனக்கு இதுக்கு 0 மார்க் தான் கொடுக்க முடியும், வேறு மார்க் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு அக்கா தான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க. க்யூட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். பின்னல் வச்சு ஒரு ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் கோன் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ கோன் வச்சு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டியாக ஒரு போர்ஷன் மட்டும் முன்னாடி விட்டுக்கலாம். அப்புறம் மீதி பின்னாடி இருக்கிற பாதி போர்ஷனை க்ராஸாக எடுத்து லைட்டாக சுருட்டி கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஹேர், லைட்டாக நாக்கு உளறுகிறது, ஃப்ரண்ட்டில் விட்டுருக்கோம் இல்லையா ஹேர், அதை எடுத்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் விட்டு அதையும் கிளிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பஃப் மாதிரி வச்சோன்னா என் மண்டைக்கு நல்லாயிருக்கும். பட் அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம், ஓகேவா. தென் எல்லா முடியும் முன்னாடி கொண்டு ஒரு போனி மாதிரி போட்டுக்கிறோம். இந்த போனி கொஞ்சம் டைட்டாக போடாமல் லூஸாகவே விட்டுக்கிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த போட்ட போனியை லைட்டாக இறக்கி கொஞ்சம் கேப் மாதிரி விட்டுக்க போகிறோம். விட்டுட்டு நம்ம முடியை பின்னாடி இருந்து மேலாக்கில் விட்டு அதை எடுக்க போகிறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ நமக்கு முடி 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி ஒரு மாதிரி சுருண்டு போய் இருக்கும், பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதே ப்ராசஸை அடுத்து லைட்டாக கீழே கொஞ்சம் பேண்டை இழுத்து மறுபடியும் அந்த முடியை உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்கள் ஹேரோட லென்த்தை பொறுத்து இந்த ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கீழே முடி விட்டுட்டு பேண்ட் மட்டும் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், அந்த ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ்ட் ஆயிடுது. க்யூட்டாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டு, அப்புறம் ஆஃபீஸ்க்கு இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் பக்காவாக இருக்குங்க. 2 ஜும்காஸ் மாதிரிலாம் போட்டுட்டு போனோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் சைட் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைல் இந்த பின்னல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு நான் கண்டிப்பாக 7 மார்க் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம நார்த் இந்தியா அக்கா தான். நார்மலாக 2 பின்னல் போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பின்னி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால நான் நேர்வகுடு எடுத்துக்கிறேன். நேர்வகுடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணால், நம்மளோட நுனி நெத்தியிலேருந்து தான் சுருட்டவே ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம நெத்தியோட அருகிலிருந்து கொஞ்சம் முடி எடுத்து பாதி சுருட்டல்லையே அதை ஜாயின் பண்ணிவிட்டு காதுக்கு பின்னாடி வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் அதை நம்ம போனி போட போகிற மாதிரி கொண்டு அதையும் நல்லா சுருட்டிட்டு பேண்ட் வச்சு மாட்டிக்கிற வேண்டியதான். அப்புறம் ஃப்ரண்ட்டில் சுருட்டணும் இல்லையா, அதை லைட்டாக இழுத்து விட்டு கொஞ்சம் பஃப் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸை நான் அதர் சைடும் ட்ரை பண்ணிக்கிறேன்.
ஓகே, அந்த சைடும் பண்ணியாச்சு. இந்த ஹேர் ஸ்டைலே கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது. அவங்க பண்ணியிருக்கிற மாதிரி கொஞ்சம் 2 முடி எடுத்து நானும் முன்னாடி விட்டுக்கிறேன். சைட் லுக் பார்க்கவே அழகாக இருக்குல்ல, அந்த லைனு அரைவட்ட மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, போனி போட்டதுக்கப்புறம் கீழேருந்து பின்ன ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதை தான் 2 சைடும் நான் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து அடுத்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால கீழே ரப்பர் பேண்ட்லாம் மாட்டுறதுக்கு மாற்றப்பட்டு 2 கிளிப்பு எடுத்து 2 பின்னல்லையும் வந்து மாட்டிக்கிறேன். பின்னி முடித்த பிறகு நம்மளுக்கு ஹேர் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதை கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டோன்னா அது கொஞ்சம் வந்து திக்காக மாறிடும். ஸோ இதுதான் இந்த ஹேர் ஸ்டைல். க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வந்து சுடிதாரில் போட்டிருக்கனால கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஜீன் கூட க்ராப் டாப் கூட ஸோ அவங்க போட்டிருக்கிற மாதிரி ட்ரெஸ் கூட எல்லாம் ஸ்டைலில் வேர் பண்ணால் இன்னும் க்யூட்டாக இருக்கும். ரெட்டை சடன்னு போட்டாலே எனக்கு வந்து 3 மூவி அவங்க ஸ்ருதிகாசன் தான் ஞாபகம் வரும், கண்ணழகா காலழகான்னு. ஸோ நான் அது பாட்டில் சும்மா லூஸ் மாதிரி பாடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் சைடு வந்துடுவோம். எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் எத்தனை மார்க் கொடுப்பேன்? நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு 7.5 கொடுத்துரும், 7.5 மார்க் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலும் வந்து நேர்வகுடியில் தான் பண்ண போகிறோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம நேர்வகுடில் லெஃப்ட் சைடோ ரைட் சைடு ஒரு சைடு வந்து என்ன பண்ணிக்க போகிறோன்னா, க்ராஸாக முடி எடுத்து கொஞ்சம் காண்டு தான் க்ராஸாக முடி எடுத்து ஸோ நம்ம எப்போவும் ரெகுலராக பின்னுற மாதிரி 3 பின்னல் பின்னிக்க போகிறோம். பின்னல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப நுனி வரைக்கும் பின்னாட்டியும் ஒரு பாதி அளவுக்கு அடுத்து பின்னிக்கிடுவோம். ஸோ இதே மெத்தடை வந்து நான் அதர் சைடும் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் பண்ணியாச்சு. ஓட்டேரி நரி மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஒரு கிளிப்போ ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சென்டரில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பன் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரஃபுக்கு தான். ஸோ பன் மாதிரி மேக் பண்ணிட்டு அதை ஒரு கிளச் வச்சு மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, முன்னாடி இருக்கிற முடியை அப்படியே நேராக பின்னாடி தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் கிளிப் வச்சு டைட்டாக மாட்டிட்டு நம்ம ஹேரை வந்து ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஹேர் ஸ்டைல். சிம்பிளாக இருக்குது. இதோட ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னி போட்டிருக்கிறது வந்து தெரியவே தெரியாது. ஸோ பின்னாடி வந்து பிளெயினாக இருக்கும். அப்போ ஹேர் ஸ்டைல் எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம அக்கா வந்து இந்த ஹேர் ஸ்டைல் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய கிளிப்லாம் குத்துனா ஆடாக இருக்கும். பட் இது கொஞ்சம் கூட ஆடாவே தெரியாது. எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்கே முடிஞ்சிருக்குன்னே தெரியாது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஹேர்க்கு. இதுக்கு கண்டிப்பாக நான் 8 மார்க் கொடுப்பேன். கடைசி ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு போனி தான். எனக்கு வந்து லாங் ஹேர் அண்ட் இப்போ கொஞ்சம் நான் லேயர் கட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு போனி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மொத்தமாக ஒரு பாதி அளவுக்கு ஹேர் எடுத்து போனி போட்டுக்கலாம். போட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஹேரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற ஹேரை வந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே வச்சு அதை ஒரு போனி மாதிரி போட்டுக்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. பார்க்கவே வந்து போனி அழகாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஹேக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா லாங் ஹேரில் எனக்கு போனி வந்து கொஞ்சம் இறங்கிட்டே போட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைலே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நான் காட்டின ஹேக்கில் உங்களுக்கு என்னென்ன ஹேக்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஹேக் வீடியோவில் வந்து நிறைய வந்து எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த ஹேக்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை ஃபியூச்சரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ. கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.